37 நூல்களை எழுதியிருக்கிறார். பலதுறைப்பட்ட அறிஞர். அவர் வாசக பார்வையில் தனது வாசிப்பு அனுபவங்களை சில மணித்துளிகளில் பகிர்ந்து கொள்ளுமாறு அன்போடு மேடைக்கு அழைக்கின்றேன். ஆன்றோர் அவைக்கு எனது மாலை வணக்கம். சார் சில மணித்துளிகள் தான் எனக்கு கொடுத்துருக்காரு, சொல்லிட்டு போயிட்டாரு. ஸோ நான் முடிச்சிடுறேன். வாசிப்பு ஏன், எதற்கு, எப்படி, இப்படி தான் பேசலான்னு வந்தேன். ஜெயக்குமார் சார் எல்லாத்தையும் பேசிட்டு போயிட்டாரு. சரி சரி என்னோட அனுபவத்தை நான் பகிர்ந்துக்கலாம் அப்படின்னு இருக்கார். சார் என்னோட சொந்த அனுபவம். எனது தந்தை வந்து ஒரு 4வது வரைக்கும் தான் படிச்சிருக்கிறாரு. அதுக்கு மேலே படிக்கலை. ஆனால் வந்து அவர் ஒரு பொது உடைமைவாதி. எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே வந்து புத்தகங்களாக நிறைஞ்சிருக்கும். லெனின், மார்க்ஸ், இது மாதிரி புத்தகங்களாக நிறைஞ்சிருக்கும். வீடே வந்து ஒரே ஒரு ரூம் தான், 10க்கு 10 ரூமு தான் எங்கள் வீடு. அதில் பாதிக்கு மேலே புத்தகங்கள் தான் இருக்கும். டிவி இருக்காது, அப்போ மொபைல் இருக்காது. 25 வருஷத்துக்கு முன்னாடி மொபைல் இருக்காது. வேறு வழியே இல்லை, புத்தகங்களோடு தான் உரையாடணும், புத்தகங்களோட தான் படிக்கணும். ஆனால் அந்த வயசில் எனக்கு அந்த புத்தகங்கள்லாம் எனக்கு வந்து புரியல. ஆனால் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். வேறு வழி இல்லையே, புத்தகங்களோடு தான் இருக்கணும். சரி படித்தேன். அப்படி தான் எனக்கு வாசிப்பு வந்து அறிமுகமாச்சு. அதுக்கப்புறம் நான் வளர்ந்ததுக்கப்புறம் எனக்கான புத்தகங்களை நான் தேர்வு செஞ்சுக்கிட்டேன். ஆனால் அந்த வாசிப்பு பழக்கத்தை உண்டு பண்ணது 4வது வரை படித்த எனது தந்தை தான். சரி ஓகே சார், உங்கள் தந்தைகிட்ட டைமில் மொபைல் இல்லை, டிவி இல்லை, அதனால நீங்கள் படிச்சிங்க. உங்கள் தலைமுறை உங்கள் பையன்லாம் எப்படி சார் படிக்கிறான் அப்படின்னா, அதே மாதிரி தான் வீடு ரொம்ப பெருசாக தான் ஆயிடுச்சு. ஆனால் எப்படி இருக்குது வீடு, நான் ஒரு மூலையில் நான் உட்காந்து படிச்சுட்ருப்பேன். எனது மனைவி வந்து ஒரு மூலையில் அவங்க சிவில் சர்வீஸ் படிச்சுட்ருப்பாங்க. டிவி ஓடாது, கண்டிப்பாக டிவி ஓடாது. மொபைலும் நாங்கள் யூஸ் பண்ண மாட்டோம். அப்போ வேறு வழியே இல்லை, என் பையனும் படிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்போ வாசிப்பு என்பது சூழலை உருவாக்கி கொடுப்பது. நீங்கள் சூழலை உருவாக்கி கொடுக்கணும். இல்லாமல் போய் நீங்கள் டிவி பார்க்கணும், நீங்கள் மொபைல் பார்க்கணும், நீங்கள் யார்ட்டையாவது பேசிக்கிட்டே இருக்கணும். இருந்துட்டு பையனை ஒரு ரூம்குள்ளே போட்டு நீ உள்ளே போய் படிப்பா, நீ உள்ளே போய் படினா அவனோட ஞாபகம் ஃபுல்லாக இங்கே தான் இருக்கும். ஸோ வாசிப்பை வந்து அந்த சூழலை உருவாக்கி கொடுத்தா அழகாக படிச்சுட்டு போயிடுவான். சரியா? அப்புறம் இன்னொரு விஷயம், இப்போ ஜனவரியில் வந்து ஒரு புக் ஃபேர் நடந்துச்சு, சென்னையில் நடந்துச்சு. ஒரு புத்தகம் வாங்கிட்டு வந்தேன். கிட்டத்தட்ட நான் புத்தகம்னு ஒரு 50-60 புத்தகங்கள் வாங்கிட்டு வருவேன். வாங்கிட்டு வந்து ஒவ்வொரு புத்தகமாக வீட்டில் அடுக்கி வச்சுட்டு இருக்கிறப்ப ஒரு புத்தகம், என் பையன் வந்து ஒரு புத்தகத்தை உருகிட்டு மரணம் என்னும் கலை, இந்து தமிழ் திசை வெளியீடு தான். புத்தகத்தை வாங்கிட்டு, எது என்னப்பா மரணம் என்னும் கலைன்னு ஒரு புத்தகம் இருக்குது அப்படின்னா என்னன்னு கேட்டான். மரணம், அவன் 6வது 7வது தான் படிக்கிறான். மரணம் அது வந்து அது எப்படி நான் சொல்கிறது புரியல. அது எப்படி சொல்கிறது, 7வது படிக்கிற பையனுக்கு நான் மரணம் என்னங்கிறது எப்படி சொல்கிறது அப்படின்னு. தம்பி நீ முதல்ல இதை படித்து முடிச்சுட்டு ஏதாவது அப்பா டவுட் இருந்தால் கேளு, அதுக்கப்புறம் அப்பா உனக்கு சொல்லித்தரேன் அப்படின்னு. அவன் கிட்டத்தட்ட நான் மறந்துட்டேன், அவன் படிக்க மாட்டான்னு சொல்லி தூக்கி விட்டேன். அவன் ஃபுல்லாக உட்காந்து படிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு மாதம் இருக்கும், 20 நாள் இருக்கும். அவனுக்கு புரிஞ்ச விஷயங்களெல்லாம் படிச்சுட்டு வந்துட்டு, அப்பா நான் படிச்சுட்டேன் அப்படின்னா. படிச்சுட்டியா, என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னு கேட்டேன். மரணங்கிறது வந்து அனுபவிக்க வேண்டிய விஷயம், இயல்பாகவே வாழ்க்கையில் இயல்பாகவே வரும், அதை கண்டு பயப்படக்கூடாது, அதைத்தான் அவங்க எழுதியிருக்காங்க அப்படின்னா. ஸோ ஒரு எழுத்தாளர் ஒரு 7வது படிக்கிற பையன், அதாவது 12-13 வயது படிக்கிற பையனுக்கு புரிவது மாதிரி இந்த சமூகம் அந்த மரணம்னா என்னங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அது, அந்த விஷயத்தை அந்த எழுத்துக்களை எவ்வளோ அழகாக அறிமுகப்படுத்தியிருக்காங்க. இது மாதிரி எழுத்துக்கள் எல்லாம் தற்கால சமூகத்தில் இருக்கிற எழுத்தாளர்களோட வரோம். நம்ம அவங்க கூட வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் அது வரோம். ஸோ அது மாதிரியான எழுத்தாளர்கள் நம்மகிட்ட கூட இருக்கிறாங்க. சரி, அடுத்து ஏன் வாசிக்கணும் சார்? ஏன் வாசிக்கணும்? நான் நல்லா பெரிய ஆளாகணும், பெரிய கண்டுபிடிப்பாளர் ஆகணும், பெரிய உயர்ந்த அறிவாளி ஆகணும். வாசிப்பு மனிதனை முழுமையாக்குகிறது. அதுக்காக ஃபஸ்ட்டு வாசிங்க, சரிங்களா? நான் பெரிய ஆளாம் மனிதனாக்கும். வாசிப்பும் நம்மளை கண்டிப்பாக மனிதன் ஆக்கிடும். சரியா? ரைட். நான் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக வந்து ஒரு இது படித்தேன். எப்பயுமே வந்து ஒரு ஆர்டிக்கல், ஒரு பேப்பரில் ஒரு நியூஸ் படித்தேன். ஆனால் அந்த நம்ப மாட்டேன், எந்த விஷயமே வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ப மாட்டேன். போய் ஹிந்துவில் பார்ப்பேன், ஹிந்து தமிழ் திசையில் வந்திருக்கான்னு பார்ப்பேன், ஏன்னா செக் பண்ணிக்குவேன் அது அந்த விஷயம் வந்து உண்மையா அப்படின்னா. வாசிப்பு வந்து வாழ்நாளை அதிகரிக்கிறது அப்படின்னு ஒரு மெசேஜ் வந்துச்சு, ஒரு சில ஊடகங்களில் வந்துருச்சு, எப்பயும் யூடியூப்பில் வந்துச்சு. எப்பயுமே போய் பார்ப்பேன் அது வந்திருக்கா உண்மையா இல்லையா அப்படின்னு. அது வரலை. அப்புறம் எனக்கு அது டவுட் இருந்தாலும் அப்புறம் எப்படி போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜேர்னல் எடுத்து பார்த்தேன். நேச்சர் ஆஃப் அமெரிக்கன் ஜேர்னல், அந்த ஜேர்னல் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டேன். 2013 ஒரு சர்வே எடுத்திருக்காங்க. 2013 இதில்
ஏல்ஸ் யூனிவர்சிட்டியில் அவர் டீனு அவர் சர்வே ஒன்று எடுத்திருக்கார். வாசிப்பு வந்து 3.5 மணி நேரத்துக்கு வாரத்தில் நீங்கள் வாட்சிங்க அப்படின்னா 17% உங்களோட இறப்பு சதவீதம் குறையுது. 3.5 மணி நேரத்துக்கு மேலே வாட்சிங்கன்னா உங்களோட இறப்பு சதவீதம் 23% குறையுது. நான் பர்சன்டேஜில் சொல்லாமல் சிம்பிளாக சொல்லிடுறேன். வாழ்நாள் 2 ஆண்டுகள் அதிகரிக்கிறது அப்படின்னு இருந்துச்சு. அந்த ஜேர்னல் சொன்னது உண்மைதான், இவங்க சொன்னது உண்மைதான் அப்படின்ட்டாங்க. இப்போ வாசிப்பு நமது வாழ்நாளையும் அதிகரிக்கிறது அப்படின்னாங்க. சரி சார், டைம் இருக்கா? முடிஞ்சிச்சு. ஓகே. வாசிப்பை நேசித்தால் உலகம் உங்களை நேசிக்கும். வாய்ப்பளித்ததுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.